எங்களை பார்த்து இந்திய பெருநிலம் எங்கும் அந்த அந்த தீ பரவணும்னு நினைக்கிறோம். ஏன் தமிழ்நாடு போல கல்வி கொடுக்க முடியாது என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அது வர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கல்வியை எப்படி கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி வாக்கேட்டு மறுபடி வந்தார். பள்ளிக்கூடங்களை நட்சத்திர விடுதிகள் போல கட்டினார், தரத்தை உயர்த்தினார். கேரளாவிலே பினராயி விஜயன் 30 விழுக்காட்டு மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்புகிற அளவிற்கு கல்வியின் தரத்தை உயர்த்தினார். ஆனால் இங்கே பள்ளிக்கூடங்கள் சமாதி போல கிடக்கிறது, சுடுகாடு போல சமாதி, பெரிய பெரிய நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது. இதை தகர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம். அதுக்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். ஏன் சீமானும் நாம் தமிழரும் ஜெயிக்கணும்? இதுக்காகவாது ஜெயிக்கணும், இதுக்காகவாது ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை. அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு சரியில்லைன்னா அங்கே போய் படுக்கிறது இல்லை. அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா. அப்போ அரசின் மருத்துவமனை தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் இடத்திலேயே 50 ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை. இதை தகர்க்கணும். தகர்த்து என்ன பண்ணணும்? அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தணும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு என்ற ஒரு மருத்துவம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் வரும்போது சட்டம் என்ன சட்டம்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் மாற்றம். அதற்காக நாங்கள் ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனை கடைகோடியில் இருக்கிற தாய், அவள் தேசத்தின் தாய். அவளுக்கு 1 ரூபாய் மருத்துவம் இருந்து 1 கோடி மருத்துவமானாலும் ஆகச்சிறந்த மருத்துவத்தை அரசு கொடுக்கும். அரசு மருத்துவத்தின் தரத்தை, கட்டமைப்பை உயர்த்தும். தனியார் முதலாளிகளின் மருத்துவமனை காற்றாடி கிடக்கும், வெறிச்சு போய் கிடக்கும். எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு வருவார்கள். ஆகச்சிறந்த மருத்துவத்தை அரசு தரும் என்று நம்புவார்கள். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு. எது ஒன்றும் உலகத்தில் எல்லாமே அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது. என்னுடைய நாட்டில் அரசு நடத்துறது கேவலமாக இருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? மக்களிடத்தில் கோபம் இல்லை, கிளர்ச்சி இல்லை, புரட்சிகரை மாற்றுவதற்கான சிந்தனை இல்லை. நீ ஒரு தடவை இவர்களை தோற்கடித்து பாரு, என்னை வெல்ல வைத்து பாரு, எல்லாம் மாறும். அதற்காகவாவது நாங்கள் ஜெயித்தாகணும். அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். மாற்றணும். மாற்றங்கிறது ஒரு வார்த்தையில் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது செயல், அது சொல்லல்ல, செயல். சொல்லுக்கு முன் செயல். இது எங்க தலைவர் சொல்றது. சேகுவாரா சொல்றான், செயலே உலகத்தில் சிறந்த சொல்லுங்கிறான். அன்பு பிள்ளைகளின் அருமை உடன் பிறந்தவர்கள், இதில் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும். இது சும்மா தேர்தல் வழக்கம் போல ஓட்டை போட்டு வீட்டுக்கு வர்றதில்லை. நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போடுறோம். அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு, நம்ம ஓட்டை விற்கிறோம், காசு வாங்கிட்டு நோட்டை வாங்கிட்டு, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். அவ்வளோதான், அவ்வளோதான். மக்கள் அதிகாரம் அன்பு சகோதரர் கோபன் அவர்கள் தான் பாடுகிறார். என்ன பாடுறார்? கேக்கை வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறார். நாட்டையே வித்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அருந்ததி ராய் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, 2 பேர் நாட்டை விற்கிறாங்க, 2 பேர் நாட்டை வாங்குறாங்க. அந்த 2 பேர் மோடியும் அமித்ஷாவும் வாங்குறாங்க. 2 பேர் அம்பானியும் அதானியும். 4 பேருமே குஜராத்திங்கிறாங்க. இந்த 4 குஜராத்தியும் சேர்ந்து மொத்த நாட்டை வித்துட்டான். நீ ஏதோ பிரதமருக்கான தேர்தல் நினைச்சுக்கிட்டு இருக்க. புரோக்கர்களை தேர்வு செய்யறதுக்கான தேர்தல். நீ வரிசையில் ஓட்டு போடுறது பிரைம் மினிஸ்டர் தேர்வுன்னு இல்லை மிஸ்டர். புரோக்கர்ஸ், தரகர்களை தேர்வு செய்ய, தலைவர்களை தேர்வு செய்ய இல்லை. யாருக்கு? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க. அதை தான் அவங்களால செய்ய முடியும், சேவை செய்ய முடியாது. ஏன்னால் நீ ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அப்படி. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இப்போ பார், நீட்டு. காங்கிரஸே நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை அந்த விரும்புகிற மாநிலங்களில் நடத்துவோம், விரும்பாத மாநிலங்களில் விட்டுருவோம் அப்படின்னு. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்ல தெரியல, அதை சொல்ல முடியல. ஏன்? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவரே இவர்கள் தான்.
நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான். அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த நீட்டு தேர்வை ஏன் எதிர்க்கிறார்கள், ஏன் சீமானும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும்.